அமரர் கல்கி எழுதின பார்த்திபனின் கனவு கதையில சோழ அரசு சிற்றரசா பல்லவர்கள் கீழே இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன் கதையில வர மாதிரி பேரரசா மாறுவாங்க. பொன்னியின் செல்வன் கதைக்கு முன்னாடியே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கதை பார்த்திபனின் கனவு. இந்த கதையை சுருக்கமா என்னால் முடிஞ்ச அளவு கம்மியான எபிசோட்ஸில் சொல்கிறேன். ஒவ்வொரு எபிசோட்ஸையும் தவறாமல் பார்க்க ஃபன் ஃபேக்ட் ஷாப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டில் 3 பெரிய அரசுகள் இருந்துச்சு: சேரர், சோழர், பாண்டியர். அந்த காலத்தில் சோழர்களோட சக்தி குறைவாக தான் இருந்துச்சு. அவங்க பல்லவ அரசுக்கு கீழே சிற்றரசாக இருந்துட்டு வந்தாங்க. அந்த சோழ நாட்டோட அரசன் தான் பார்த்திபன். அவர் ரொம்ப வீரமானவரும் தன்னம்பிக்கையுள்ள அரசனுமா இருந்தார். அரசர் பார்த்திபனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அது என்னன்னா, சோழ நாட்டை திரும்ப பழைய மாதிரி சந்தோஷமா சுதந்திரமா ஆட்சி செய்யணும்னு தான். அது எப்படி சாத்தியமாக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் தனது படையை திரட்டிக்கிட்டு பல்லவ அரசுக்கு எதிராக போருக்கு போகிறாரு. அப்போது பல்லவ அரசனாக இருந்த நரசிம்மவர்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருந்தார். போர்க்களத்தில் பயங்கரமாக குதிரைகள் ஓடுற சத்தம், வாள்கள் மோதுற சத்தம், படை வீரர்களோட முழக்கங்கள். பார்த்திபன் வீரமாக போராடுறாரு. அவரோட துணிச்சலை பார்த்த எதிரி படை வீரர்களும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் பல்லவர்களோட படை ரொம்ப பெருசு. போர் நடுவில் பார்த்திபன் கடுமையாக காயமடைஞ்சிடறாரு. காயமடைஞ்சு அவர் தரையில் விழுந்து கிடக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருடைய சிறிய மகனான விக்ரமன் தன் தந்தையை பார்த்து ஓடி வராரு. பார்த்திபன் தன்னோட மகனை பார்த்து மெதுவாக பேசுகிறாரு. விக்ரமா, நான் இந்த போரில் வெற்றி பெற முடியாமல் போகலாம். ஆனால் ஒரு நாள் சோழ நாடு மீண்டும் சுதந்திரமாக வேண்டும். அதுதான் என் கனவு. அந்த கனவை நீ நிறைவேற்றுவாயா? சிறிய வயதான விக்ரமன் தன்னோட தந்தையோட கையை பிடிச்சு, அப்பா, உங்கள் கனவை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறான். அந்த வார்த்தைகளை கேட்ட பார்த்திபன் முகத்தில் ஒரு சிரிப்பு தெரிஞ்சது. அவர் தன்னோட நாட்டையும் மகனையும் பார்த்து கொண்டே கடைசி மூச்சை விடுறாரு. அந்த நாள்ல இருந்து ஒரு சிறிய சிறுவனோட வாழ்க்கை முழுதும் ஒரு பெரிய இலக்கை நோக்கி மாறுது. அதுதான் பார்த்திபனின் கனவு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம்.